பட்டினத்தார் சுடுகாட்டில் தன் தாய்க்கு ஈமச்சடங்கு செய்தபோது பாடிய 10 பாடல்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. பட்டினத்தடிகள் துறவியாக ஊர் ஊராகத் திரிந்து கொண்டிருந்த காலத்தில் அவருடைய அன்னையார் மரணமடைந்தார். அவருடைய ஈமச்சடங்கை நான் எங்கிருந்தாலும் வந்து செய்து தருவேன் என்று வாக்களித்திருந்த படி பட்டினத்தடிகள் சரியான நேரத்தில் சுடுகாட்டிற்கு வந்து சேர்ந்தார். அவருடைய தாயின் சிதைக்காக உறவினர்கள் அடுக்கியிருந்த காய்ந்த விறகுகளை அகற்றிவிட்டு பச்சை வாழைமட்டைகளையும் இலைகளையும் கொண்டு சிதையடுக்கி 2 திங்களாயங்கமெலா நொந்து பெற்று என்று பாடத் தொடங்கி தம் தாயாரை தீயுண்ணச் செய்து தம் தாய்க்குரிய கடனை கழித்தார். அந்த பாடல்கள் மிகப் புகழ் பெற்றவை. தாயாருக்கு தகனக்கிரியை செய்யும்போது பாடியவை. 1. 2 திங்களாய் அங்கமெலாம் நொந்து பெற்றுப் பையலென்ற போதே பரிந்தெடுத்துச் செய்ய கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி. 2. முந்தித்தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்திபகலாச் சிவனை ஆதரித்து தொந்தி சரியச் சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன். 3. வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோள்மேலும் கட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து முட்டச் சிறகிலிட்டு காப்பாற்றிச் சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீமூட்டுவேன். 4. நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்திமுலை தந்து வளர்த்தெடுத்து தாழாமே அந்தி பகல் கையிலே கொண்டென்னை காப்பாற்றும் தாய் தனக்கோ மெய்யிலே தீமூட்டுவேன். 5. அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வத் திரவியப்பூ மானே என அழைத்த வாய்க்கு. 6. அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகம் மேல் முகம் வைத்து முத்தாடி என்றன் மகனே என அழைத்த வாய்க்கு. 7. முன்னை இட்ட தீ முப்புறத்திலே பின்னை இட்ட தீ தென் இலங்கையில் அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்கவே. 8. வேகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவியேன் ஐயகோ மாகக் குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை. 9. வெந்தாளோ சோனகிரி வித்தகா நின்பதத்தில் வந்தாளோ என்னை மறந்தாளோ சந்ததமும் உன்னையே நோக்கி உகந்துவரம் கிடந்தேன் தன்னையே ஈன்றெடுத்த தாய். 10. வீற்றிருந்தாள் அன்னை வீதிதனில் இருந்தாள் நேற்றிருந்தாள் இன்று வெந்து நீரானாள் பால் தெளிக்க எல்லோரும் வாருங்கள் ஏதென்று இறங்காமல் எல்லாம் சிவமயமே யாம். துறவியே ஆகிப் போனாலும் ஒவ்வொரு ஆண்மகனும் தம் தாய் தந்தையருக்கு செய்யும் கடமைகளை மறவாது நிறைவேற்றி முன்னோர்கள் ஞானிகள் சித்தர்கள் ஆசிகளை பெற்றியோம்.